ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் டீக்காரன் பேசுகிறேங்க. நம்ம யூடியூப் சேனல் அதிகமாக வீடியோ போடல. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுற காரணம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் ஓட்டலாம்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு ஓகேவா. அதோடைய எதுக்கு ஆப் காட்டுற பார்த்துருக்கேன் ஓகேவா. இன்ஸ்டாமார்ட் ஓட்டுறேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு டெலிவரி பண்ணேன். சரி, அதோட அட்ரஸ் பார்க்க முடியாது, பட் சொல்கிறேன். ஆஸ் கஸ்டமராக நீங்கள் வந்து ஆர்டர் போட்ட ரைட்டு ஓகேவா. உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு தராங்க தெரியுமா, 15 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பிடிக்கிற காசு. அந்த 15 ரூபா எங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு வாசலில் தரத்துக்காக எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க கிடையாது ஓகேவா. நான் கிட்டத்தட்ட வந்து நான் இப்போ 3 days தான், நான் வந்து ஒரு 3-4 நாளாக தான் இந்த இன்ஸ்டாமார்ட் ஓட்ட ஆரம்பித்தேன். இந்த 3 எடுத்துட்டுனா நான் வந்து ஸ்டோர் போல் ரீச் கொடுத்துனா ஓகே, அசைன் ஆகிடும் ஓகேவா. எனக்கு வந்து இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு கஸ்டமர்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, வெறும் 15 ரூபாய்க்கு நான் வந்து உங்களுக்கு 5வது மாடியும் 6வது மாடி ஏறி வரணும். இல்லை எனக்கு புரியலைங்க. வெறும் 15 ரூபாங்க. 15 ரூபாய்க்கு நான் வந்து வெளியே பிச்சை எடுத்தாலே அந்த 15 ரூபாய்க்கு வந்துடும் ஓகேவா. பாவங்க டெலிவரி நான் இத்தனை நாள் வந்து டீ விற்றுருந்தேன். நான் வந்து கம்பெனிக்கு சப்ளை பண்ணுறதுனால வந்து எனக்கு அதோடைய கஷ்டம் தெரியல ஓகேவா. நான் ஒரு 3 days மட்டும்தான் இப்போ வந்து நான் இன்ஸ்டாமார்ட் ஓட்ட ஆரம்பித்தேன். ஓட்டும் போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு கஸ்டமர் வந்து வீட்டில் இருக்காங்க, 4th ஃப்ளோரில் இருந்துட்டு அவங்க கீழே வராமல், சார் நீங்கள் மேலே வந்து கொடுத்துருங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு வந்து 4வது மாடி வந்து தரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தர கிடையாது. வெறும் 15 ரூபா. 15 ரூபாய்க்கு நான் 15 மாடி ஏறி புரியல எனக்கு. 15 ஸ்டெப்ஸ் கணக்காக அது உங்களுக்கு. 4th ஃப்ளோருங்க, கிட்டத்தட்ட 100 ஸ்டெப்ஸ் கணக்கு வரும். 100 ஸ்டெப்ஸுக்கு ஏறி வரணுக்கு வெறும் 15 ரூபா கொடுத்தா என்ன கட்டுப்படி ஆகும்? புரியல. அவன் உடல் உழைப்பு எங்கே இருக்குது, அவன் வண்டியோட தேய்மானம் எங்கே இருக்குது, அவன் குடும்பத்துக்கு என்ன கொடுப்பான், இதில் நிரந்தரம் கிடையாதுங்க. இந்த இன்ஸ்டாமார்ட்டில் வந்து ஜஸ்ட் வந்து 15 ரூபா. இப்போ நான் வந்து பாலவாக்கம் போய் டெலிவரி பண்ணேன், வெறும் 25 ரூபா ஓகேவா. வெறும் 25 ரூபாய்க்கு அந்த கஸ்டமர் நாய் கடி தான் கடிச்சு. நாய் சுற்றி இருக்குது தெருவில், எப்படி நைட்டில் வர முடியும்? மிட் நைட்டில் வந்து டெலிவரி பண்ண போனாவே நாய் இருக்குது. உடனே வந்து இந்த பணம் பிடிச்ச திமிரை பிடிச்ச இருக்காங்க தெரியுமா, அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமாங்க, ஒரே வார்த்தை, அதுக்கு தான் வந்திருக்காங்க, டெலிவரி பண்ண தான் வந்திருக்காங்க, டெலிவரி பண்ணட்டும் அப்படின்றாங்க. டெலிவரி பண்ணுறவங்க யாரும் உங்கள் வீட்டு வேலைக்காரன் கிடையாது, உங்கள் வீட்டு நாய் கிடையாது. வேலைக்காரனும் மனுஷன் தான் ஓகேவா. உங்கள் அடிமை கிடையாது, உங்கள் இஷ்டம் போல் நடத்துறதுக்கு ஓகேவா. அவனுக்கு தன்மானம் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு கீழே வந்து உங்கள் பொருளை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கோசம் நாங்கள் வந்து 4 மாடி ஏறி வரேன்னு, 4 மாடி வந்து ஒரு கஸ்டமர் வந்து டிப்ஸ் தருவாங்க சொல்லி ஆசைப்பட்டு வரான் எல்லாருமே ஓகேவா. அந்த 10 ரூபா டிப்ஸுக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாமே அந்த 4 மாடியும் சரி, ஃபஸ்ட் ஃப்ளோர் சரி ஏறி வராங்க. எந்த ஒரு கஸ்டமருமே அது யோசிக்க மாட்டேங்குது. மிட் நைட்டில் ஒருத்தர் சப்ளை பண்ணுறான், மிட் நைட்டில் ஒருத்தர் டெலிவரி வேலை பார்க்குறான்னா அவன் குடும்பம் தேவைக்காக வந்து பார்க்குறான். நீங்கள் ஒரு 5 ரூபா, நீங்கள் அதிகபட்சம் உங்கள் வந்து அதிகமாக கேட்கல, வெறும் 5 ரூபாங்க. பென்ஸ் ஆகிற உமன்ஸ் ஆகிற நீங்கள் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ற காசு 5 ரூபா தான். அந்த 5 ரூபா அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அதே போதுமானது எக்ஸ்ட்ரா. நானும் பார்க்குறேன் எல்லா கஸ்டமரும் சரி சரியாக அந்த இந்த அமௌண்ட் தானே கொடுத்துருக்காங்க, இதான் தர முடியும், எக்ஸ்ட்ரா தர முடியாதுன்றீங்களே. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு தான் உங்கள் அட்ரஸ் லொக்கேஷனில் வரத்துக்கு மட்டும்தான் அந்த காஸ்ட்டு. உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் கையில் ஒப்படைக்க அந்த காசு கிடையாது ஓகேவா. அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது ஓகே. நான் டே 3ல் வந்து நான் இன்ஸ்டாமார்ட் ஓடிட்டுருக்கேன். எனக்கு வந்து இப்போ தான் தெரியுது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொல்லி தெரியுது. நான் பசங்களுக்கு அந்த இன்ஸ்டாமார்ட் கொட்டிவாக்கம் திருவாரூர் தான் நான் டீ கொடுத்துட்ருக்கேன். பசங்களுக்கு வந்து நான் டீ வியாபாரம் பண்ணும்போது எனக்கு அதோட கஷ்டம் தெரியல. எனக்கு ஜஸ்ட் நான் டீ வியாபாரம் பண்ணிவிட்டு வருமானத்தை பார்த்துட்டு போயிட்டேன். சரி, நாமளும் வந்து வருமானம் பார்த்துல நமக்கு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் வரணும், கடத்தை கட்டலாம், எங்கள் பேங்க்கில் எங்கேயா முட்டலாம் சொல்லிட்டு தான் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்ட பார்க்குறேன். ஆனால் அநியாயம் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. தயவுசெய்து அது கஸ்டமராக சொல்கிறேன், நீங்கள் வந்து பொருள் வாங்குங்க, ஆர்டர் போடுங்க. உங்களுக்காக சர்வீஸ் பண்ணதான் இவங்க பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஓட்டுறாங்க வண்டியை இல்லை சொல்லுங்கள். தயவுசெய்து நீங்கள் வந்து உங்கள் வாசலேருந்து கீழே இறங்கி வந்து வாங்க உங்கள் பொருள் ஓகேவா. நீங்கள் அப்படி சப்போஸ் அவன் மேலே வேறனா ஒரு 10 5 சேர்த்து கொடுங்க. நீங்கள் பிச்சு போடுறதுன்னு வச்சு கொடுங்க, வேறு வழி இல்லை.